வணக்கம். நான் புனிகி பூகிதா. GIF கெட்டி மேல கல்யாணம் டும் 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 ஸ்டேடியம் புக்கெட் ஜாலியில் நடக்க போது. செப்டம்பர் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கே ஆரம்பிக்க போகிறாங்க கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணம், அதனால குடும்பத்தோடு வாங்க. நாங்கள் எங்கள் டீச்சராக குடும்பத்தோட கலை குடும்பத்தோட இங்கே இருப்போம். அதோடு 3 ஜோடிகள் வந்து தேர்வு பண்ணாங்க இல்லையா. பல சேலஞ்சஸ், பல சவால்கள்லாம் சந்திச்சு இப்போ கடைசியில் கல்யாண மேடையில் ஏற போகிறாங்க. இந்த 3 ஜோடிகளுக்கும் நீங்கள் மனசால வாழ்த்தணும் இல்லையா. அதனால வாங்க. GIF கெட்டி மேல கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம். வாங்க வாங்க வாங்க. குளோபல் இந்தியன் ஃபியஸ்டா நடக்க போகுதுங்க. இந்த இடத்துல தான் நடக்க போகுது. 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் இங்கே நடக்க போகுது. இன் கன்ஜங்ஷன் இது. அதுலேருந்து தான் இந்த கல்யாணம் 11ஆம் தேதி காலை 10லேருந்து 12 வரைக்கும். அனைவரையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வாங்க. எல்லாத்துக்கும் இடம் இருக்குது அப்படி நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் வாங்கண்ணா. ஓகே, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். Keti Melang Kalyanam, which is going to take place in Bukit Jalil Stadium Car Park A on the 11th. It is from 9 o'clock right until 12, maybe 1 o'clock with programs and all that kind of thing. So today's PC is all about crediting the what they call the media, asking the media to cover the event. The event is actually going to start this Saturday, which is tomorrow, on the 6th until the 14th of September. In conjunction with the Global Indian Fiesta, we are having this Keti Melang. The public is also invited to witness these 3 couples' wedding on the 11th. Please come and support. பார்க்குறவங்க எல்லாமே எப்போ உங்கள் மகளுக்கு கல்யாணம்னு அப்பாவை ரொம்ப கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப கவலை எனக்கு. அதனால ரொம்ப அந்த கவலையிலே நான் இருப்பேன் எப்பயுமே. ஆனால் நான் வந்து வெளியே காட்டிக்க மாட்டேன். நாங்கள் 12 ரிஜிஸ்டர் பண்ணோம். பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை, எங்கள் 2 பேருக்கு ரொம்ப ஆசை. கல்யாணம்னா வந்து வித்தியாசமாக இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு. வாழ்க்கையில் முதல்ல கோலமும் பூ கட்டியிருக்கேன். அதுவும் இவங்களுக்காண்டி கையில் ஆரஞ்சு பூ கட்டுறப்ப ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கடைசின்னு செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த வருஷம்னா நம்ம தீபிகா திருப்பி ஸ்பான்சர் பண்ணா கண்டிப்பாக செய்வோம். வந்து I would like to thank the organizers, Deepikana Network, அப்புறம் THR and of course all the other sponsors. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு கொமர்ஷியலாக இல்லாமல் ஒரு கல்ச்சுரல் பேஸ்டாக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி நம்ம கல்ச்சரை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வென்யூவாக இருக்குது. ஸோ we would like to congratulate you and we will always give you our support on behalf of Malaysia Hindu Sangam. கல்யாணம் வந்து ஒரு அந்த ரிச்சுவல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஒவ்வொரு அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையை எடுத்து வைக்கும் போது ஒரு வாழ்க்கையை தொடங்க போகிறோம். அது எப்படி நம்ம தொடங்குறோன்னு வந்து அது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இதை வந்து மலேசியா ஹிந்து சங்கம் we have a few panels, அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ரெவன்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் டு தேங்க் them for giving us this opportunity. அதனால that's how we are playing our role. Thank you.